மாட்டு வண்டி ஓட்டுறாரு ஒருத்தர், அவங்க பேரண்ட் டிராவல்ஸ் வச்சிருப்பான், ட்ரெயின் ஓட்டுவான், பிளைட். நோயும் மரபணு மூலியமா வரும். இது டாக்டர் சொன்னா ஏத்துப்பீங்க. சுகர் வந்து டயபெட்டிக் தாத்தாக்கு இருக்கு, அப்பா இருக்கு. அதே மாதிரிதான் கர்மாவும். நார்த் ஈஸ்ட், சவுத் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட், சவுத் ஈஸ்ட்னு அங்க ஒரு உயிரினங்கள் வளர்க்கப்பட வேண்டும். நிச்சயமா ஒருத்தர் ஃபாலோ பண்ணிதான். வடமேற்கு கட் ஆயிடுச்சு, தென்மேற்கு கட் ஆயிடுச்சு, இழுத்துருச்சு, இந்த மாதிரி வாஸ்து குறைபாடுகள் நிச்சயமா செல்ல பிராணிகளை வளர்த்தே ஆக வேண்டும். சம்பாதிச்ச சொத்து பேரனுக்கு சொந்தம் என்றால் தாத்தா செய்த பாவங்களின் பலன்களை பேரன் அனுபவித்தே தீர வேண்டும். கோடி பேருக்கும் ஒரே ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி யாருன்னு கேட்டீங்கன்னா விஜயவாடா கனகதுர்கை. இந்த விஜயவாடா கனகதுர்கை கிட்ட நீங்க போயிட்டு நம் தோல்விக்கு நாம் காரணம், நாம் வெற்றிக்கு நம்மளை சுற்றி உள்ளவர்கள் மட்டுமே காரணம் என்பதை தான் நீங்கள் மீண்டும் மீண்டும் புரிஞ்சுக்கிறோம். ஒரு நோயாக இருந்தாலும் ஒரு தொழிலாக இருந்தாலுமே நம்ம பரம்பரை சார்ந்துதான் வரும். இது நீங்க டெஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா, இது ஒரு புது ஒரு வீட்டுல நாட்டு வைத்தியம் பண்றது ஒருத்தர் இருக்காரு, அவங்க பேரன் டாக்டர் ஆயிடுவாங்க. புரியுதுங்களா? மாட்டு வண்டி ஓட்டுறாரு ஒருத்தர், அவங்க பேரன் டிராவல்ஸ் வச்சிருப்பான், ட்ரெயின் ஓட்டுவான், பிளைட் ஓட்டுவான். ஒரு தாத்தா ஆடு மேய்க்கிறாரு, பேரன் லெதர் ஃபேக்டரியில் இருப்பான். புரியுதுங்களா? தாத்தா டைலரிங்கா இருக்கிறாரு, பையன் டெக்ஸ்டைல்ஸ் வச்சிருப்பான், ஃபேஷன் டெக்னாலஜி படிப்பான். அப்போ தொழில் எப்படி மரபணு மூலியமாக வருகிறதோ அதே மாதிரிதான் நோயும் மரபணு மூலியமா வரும். இது டாக்டர் சொன்னா ஏத்துப்பீங்க. சுகர் வந்து டயபெட்டிக் தாத்தாக்கு இருக்கு, அப்பா இருக்கு. அதே மாதிரிதான் கர்மாவும் ஜெனட்டிக் வழியா தான் வரும். சரிங்களா? தாத்தா சம்பாதிச்ச சொத்து பேரனுக்கு சொந்தம் என்றால் தாத்தா செய்த பாவங்களின் பலன்களை பேரன் அனுபவித்தே தீர வேண்டும் என்பதை நீங்கள் ஊற்றுக்கணும். இதுல மாற்றுக்கிறது கிடையாது. அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன சொல்றோம், நீங்க செய்யற தொழிலுக்கும் உங்கள் ஜெனட்டிக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அது சார்ந்த விஷயங்களை நீங்கள் போய் திருப்தி அடைய, ஒரு மனிதனின் மனதை திருப்தி அடைய செய்தால் நீங்கள் கோவிலுக்கே போகணும்னு அவசியம் இல்லைன்றதான் நான் சொல்றேன். நீங்க எந்த துறை இப்போ ஒண்ணும் இல்ல, இப்போ ஒரு ஜோதிடர் இப்ப டவுட் வரும், சார் நான் ஜோதிடம் செய்யறேன், என் தொழில நான் டெவலப் ஆகணும், என்ன பண்ணலாம் அப்படின்னா, குருமார்களுக்கு ஏன்னா வயசான எவ்வளவு சிவாச்சாரியர்கள், எவ்வளவு குருமார்கள், வயசான எவ்வளவு முதியோர்கள், குருஸ்தானத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும். எப்பொழுதெல்லாம் உங்கள் துறையில் நீங்கள் உங்கள் ஒர்க்கருக்கு லஞ்சின் கொண்டு வரீங்களோ அப்போ ஒரு மாற்றம் ஒண்ணு, கம்பல்சரி மாற்றம் ஒண்ணு. ரெண்டாவது, நீங்கள் எந்த துறையில் எந்த இண்டஸ்ட்ரி செய்தாலும் அந்த இண்டஸ்ட்ரி வாஸ்துபடி இருக்க வேண்டும். ரெண்டு விஷயங்கள். மூன்றாவது, உங்களுடைய இண்டஸ்ட்ரியில ஏதோ ஒரு மூளை பாதிக்கப்பட்டு இருந்தால், நார்த் ஈஸ்ட், சவுத் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட், சவுத் ஈஸ்ட்னு அங்க ஒரு உயிரினங்கள் வளர்க்கப்பட வேண்டும். இந்த மூன்று விஷயத்தை நிச்சயமா தொழில் செய்யற இடத்துல வளர்க்கணும். தொழில் எந்த இடத்துல செய்யறாங்களோ அந்த இடத்துல வளர்க்கணும். முடியாத பட்சமானதான் வீடு. இது மூன்று விஷயத்தை நிச்சயமா ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணிதான் ஆகணும். வடமேற்கு கட் ஆயிடுச்சு, தென்மேற்கு கட் ஆயிடுச்சு, இழுத்துருச்சு, இந்த மாதிரி வாஸ்து குறைபாடுகள் நிச்சயமா செல்ல பிராணிகளை வளர்த்தே ஆக வேண்டும். இந்த மூன்று விஷயத்தை ரெகுலரா ஃபாலோ பண்ணணும். ரெண்டாவது, ஒவ்வொருத்தவரும் பிசினஸ்ல பெரிய, நீங்க கேட்டது என்ன, ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க பிசினஸ்ல இப்போ உங்களுக்கு உங்க வீட்டுல தண்ணி வரலன்னா உங்க ஏரியால இருக்கக்கூடிய அமைச்சருக்கு நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க. எங்க ஏரியால நாங்க மின்சாரம் வரலன்னா எங்க பகுதிக்குள்ள மின்சார துறைக்கு நாங்க லெட்டர் எழுதுவோம். அப்போ பிசினஸ் அப்படின்னா முதல்ல யார் கடவுள் அப்படின்னா விஜயவாடா கனகதுர்கா. ஒரு மனிதன் பிசினஸ் செய்யறான் அப்படின்னா அந்த பிசினஸ் செய்யறவங்க கோடி பேருக்கும் ஒரே ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி யாருன்னு கேட்டீங்கன்னா விஜயவாடா கனகதுர்கை. அந்த விஜயவாடா கனகதுர்கை கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சீக்ரெட் இருக்கு. அதை நம்ம பொதுவெளியில சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் மேக்சிமம் 90% நான் சொல்லிடுறேன். அந்த விஜயவாடா கனகதுர்கை கிட்ட வெள்ளிக்கிழமையில காலையில குங்கும அர்ச்சனைன்னு ஒண்ணு இருக்கு, கர்கமாலா அப்படின்னு ஒரு பூஜை இருக்கு. இந்த பூஜையை யார் பண்றாங்கன்னா ஒரு மில்லியனர்ஸும் ஒரு கோடீஸ்வரர்களும் இந்த பூஜையை தொடர்ந்து பண்ணுவாங்க, தொடர்ந்து செய்யறாங்க. இந்த பூஜையில போய் ஒருத்தர் கலந்துக்கிறார் கர்கமாலான்னா, அவர் கம்பெனில 10 பேர் வேலை செய்யறாங்கன்னா ஃபியூச்சர்ல 1000 பேர் வேலை செய்வாங்க. இது யார் செய்யறாங்க? இதே மாதிரி வளர்ந்தவர்கள், வெற்றி அடைந்தவர்கள் ரெகுலரா அதை செஞ்சுட்டு இருக்காங்க. இது அனைவருமே
பிசினஸ் செய்யறீங்க, ஒரு அரிசி வண்டி வச்சிருக்கீங்க, ஒரு ஹோட்டல் வச்சிருக்கீங்க, ஒரு பெட்ரோல் பங்க் வச்சிருக்கீங்க, இல்ல ஒரு கல்குவாரி வச்சிருக்கீங்க, ஒரு சிட்கோல ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க, யாரா வேணாலும் உங்களுடைய துறைக்கு யார் அமைச்சர் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். விஜயவாடா கனகதுர்கை. இந்த விஜயவாடா கனகதுர்கை கிட்ட நீங்க போயிட்டு வெள்ளிக்கிழமையில கர்கமாலா அப்படின்னு ஒரு பூஜை இருக்கு, அதுல கலந்துக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க கேட்ட அந்த மிகப்பெரிய வெற்றி கிடைத்தே தீரும். ரெண்டாவது, ஒவ்வொருத்தரும் நீங்க பிசினஸ் பண்றவங்க ஒவ்வொருத்தருமே எந்த கிரகம் வக்ரமாயிருக்கிறதோ அந்த பிசினஸை தவிர்த்து நீங்கள் எதை வேணாலும் பிசினஸ் செய்ய வக்ரமா இருக்கிறது பண்ணக்கூடாது. அது நம்மளுக்கு வக்ர பலன்களை கொடுத்து விடும், எதிர்மறையான பலன்கள். எதிர்மறை. இதுல சில விஷயங்கள் சொல்லுவாங்க, குரு வக்ரமா இருந்தா, சுபர் வக்ரமா இருந்தா பாவியை தருவார், பாவ கிரகங்கள் வக்ரமா இருந்தா சுபத்தன்மை. அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. வக்ரம்னா வக்ரம் தான். விஷத்துல ஒரு விஷம் இருக்கு, ஒரு அழகான பாட்டில் ஊற்றி வச்சுட்டோம், அதுக்குன்னு கூல்ட்ரிங்க்ஸ் நம்ம எடுத்து குடிச்சிட முடியுமா? சில இடத்தில் ஜோதிடம் தவறாக பொறுத்ததுதான். பாவிகள் வக்ரமானால் சுபப்பன்மைகளை கொடுக்கும், சுபர்கள் வக்ரமானால் பாவ பன்மையை கொடுக்கும். விஷம்தான். அதை அழகா டிசைன் பண்ணி கோட் பண்ணி ஒரு கண்ணாடி பாட்டில்ல வச்சு ஏசி ரூம்ல வச்சு அது தன்மை மாறிடுமா? மாறாதுல்ல. ஜோதிடத்தில் குழப்பம் வரக்கூடிய காரணமும் பாயிண்ட்டும் இங்கதான். அதனால வக்ரம் தான், நீச்சம் தான், அஸ்தம் தான், வர்க்கோத்தமம் தான், உச்சம் தான், அஷ்டம்னம் தான். இப்படி இதுதான். இவன் 19 வயசுலதான் இவன் ஜெயிப்பானா, 19 வயசுல அவன் ஜெயிப்பான். 6 பாலுக்கு 6 6 அடிச்சாரு யுவராஜ் சிங். அதுக்கப்புறம் அவர் ஃபீல்டு விட்டு நிறைய வெளியே போகக்கூடிய அளவுக்கு அவர் வீழ்ச்சி அடைஞ்சார். காரணம் என்னன்னா, அவருடைய தசா புத்தி அந்த காலத்துல இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் கூட நடந்த தசா புத்திகள் அவருக்கு சப்போர்ட் பண்ணல. அதுக்கு யுவராஜ் சிங் சூனிய வச்சிட்டாங்க சொல்ல முடியுமா? நம்ம நல்லா எல்லாம் நிறைய சூனிய வச்சிட்டாங்க. இல்ல, மக்கள் அப்படிதான் பாக்குறாங்க இந்த உலகத்தை. இவங்களுடைய வெற்றிக்கு இவர்கள் காரணம், ஆனா இவங்க தோல்விக்கு மட்டும் எதிராளி காரணம். இது என்ன காரணம்? அப்போ நம் தோல்விக்கு நாம் காரணம், நாம் வெற்றிக்கு நம்மளை சுற்றி உள்ளவர்கள் மட்டுமே காரணம் என்பதை தான் நீங்கள் மீண்டும் மீண்டும் புரிஞ்சு கொள்ள வேண்டும். உங்கள் வெற்றிக்கு நீங்க காரணம்னா அப்ப நீங்க தோல்விக்கு நீங்க தான் காரணம், நீங்க ஒத்துக்கணும். அந்த மனப்பான்மை உங்களுக்குள்ள வரணும். சரிங்களா? ஒரு கம்பெனி வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில ஒரு முறையாவது விஜயவாடா கனகதுர்கையில வெள்ளிக்கிழமையில கர்கமாலா பூஜையில கலந்துக்குங்க. வெள்ளிக்கிழமை டிக்கெட் கிடைக்கல, வேற என்னைக்கான கலந்துக்க. ஆனா வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷம். இதுதான் முக்கியம். ஒரு பிசினஸ் மேனும் செய்யற சீக்கிரட். நிறைய விஷயங்கள் நான் மூடி மறைக்காம கன்சல்டேஷன்ல சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இங்க சொல்றேன். பயன்படுத்தி. ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.